ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பருப்பு கீரை கடையல். இந்த ரெசிபிக்கு நீங்கள் எந்த டைப் ஆஃப் கீரை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா அரைக்கீரை ஒரு கப் எடுத்திருக்கேன், துவரம்பருப்பு ஒரு கப், தக்காளி 3, வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சமையலுக்கு தேவையான அளவு கடுகு உளுத்தம் பருப்பு, உப்பு, பச்சை மிளகாய் 5லேருந்து ஒரு 6, பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பல், மஞ்சள் தூள், சீரகம் கொஞ்சமாக, ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஃபஸ்ட்டு கீரை பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை ரஃப்பாக சாப் பண்ணி நம்ம உள்ளதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரையில் நிறைய மண் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3லேருந்து 4 முறை இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். 1 கப் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். 3லேருந்து 4 பல் பூண்டு, பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஸோ காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 தக்காளி, பெருசாக இருக்க தக்காளி எடுத்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. ஸோ ஒன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ 4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஈவனாக வெந்திருக்கும். ஸோ இதை நல்லா ஆறுறதுக்கப்புறம் நீங்கள் இந்த கீரை பருப்பு இதை மட்டும் நீங்கள் எடுத்து ஒரு ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா ஒரு குறப்பான பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பாத்திரம் நல்லா சுடனதுக்கப்புறம் நம்ம ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம் 3மே ஆட் பண்ணிக்கலாம் உள்ளர. ஸோ அது நல்லா பொரியணும். ஸோ இது மாதிரி ஒன்ஸ் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1 கப் ஆனியன் நான் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கீரையை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கீரை பருப்பு ரெண்டுத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதையும் இதை மிக்ஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் கொஞ்சம் நல்லா கலக்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதை ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. சும்மா நல்லா கொதிக்கணும். ஸோ
இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஸ்டெம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் மறுபடியும் கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கீரை கடையில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒன்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து மேலே எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வந்திருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கீரை பருப்பு கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.